இப்போ இது வந்து வீட்டுக்கு பின்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது இந்த மேக்ஸிமம் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதில் உண்மையாக வந்து நார்மலாக வந்து 4 to 6 இன்ச்சஸ் வந்து நீங்கள் விட வேணும். இதை அவங்க கேட்டுக்கொண்டதன் பிரகாரம் நாங்கள் தண்டுறோம். இல்லாட்டி இது பார்ட்டி போர்டுக்குள்ளே வந்து இந்த செக்ஷன் வந்து வரும். இது டிபிசிக்குரிய லெவல் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கிழமைக்குள்ளேயே நாங்கள் ஃபுல்லாக கான்கிரீட் எல்லாமே ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க்குக்குரிய டிபிசி லெவல் வந்து ஓவர் சைட் ஒர்க்குகள் வந்து முடிந்த வண்ணம் உள்ளன. பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அகலம், நல்ல ஒரு இது மேலே வந்து டோமர் வரப்போகுது. லொஃப்ட் கன்வர்ஷன் டோமர் வந்து இதுக்குள்ளே வரப்போகுது. இதை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த 3 மீட்டர் வந்து பின்னால் கட்டி இருக்க வேண்டுச்சுன்னா பட்டியோக்கள் இதுகள் செய்யக்கூடிய மாதிரி சைட்டுக்குள்ளே கராஜ் வந்து அது அப்படியே இருக்குது பாருங்கள். ஏன்னா அங்கால அவங்க சைட்டுக்கு வந்து செய்யலை. இது பின்னுக்கு மட்டும் ரியரில் வந்து டபுள் ஸ்டோரி எக்ஸ்டென்ஷன், பார்ட் டபுள் ஸ்டோரி இதோட ரியர் எக்ஸ்டென்ஷன். சரிதானே? ரைட். அப்படியே இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் பின்னால் ரிசப்ஷன் ரூம் பாருங்கள். இங்கே பாருங்கள், எங்களோட பேனர் எஸ்பி கன்சல்டன்சின்ற பேனர், மிகப்பெரிய பேனர். எங்களுடைய வேலைகள் நடக்கின்ற இடத்துல எங்களுடைய பேனர் வந்து இருக்கும், போட்டிருப்போம் ஆர்சிஆர் இந்த மாதிரின்னு சொல்லி. அது ஸ்கேஃபோல்டிங் வரைக்கும் வரும். இதுவும் சிமினி போகும்போது இந்த ஓப்பனிங் பின்னுக்கு வந்து பாருங்கள். பின்னுக்கு இதால் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ரைட். பின்னுக்குரிய வேலைகள் துரித கதியில் நடந்து கொண்டிருக்கு. இதுவும் வந்து ஃபுல்லாக எல்லாமே எடுத்து அண்டர் ஃப்ளோ ஹீட்டிங் போட போகிறோம். டைல்ஸ் ஒர்க் வந்து வரப்போகுது. நிறைய கனவுகள் இருக்குது. இது இவ்வளவுமே மிக மிக குறைந்த காலப்போகுது. ஒரு கிழமை இதுக்குள்ளே இவ்வளோ வேலையும் செய்துருக்கோம். வெளியில் உள்ள 6 மீட்டரையும் கட்டி போட்டு தான் மேலே போக போகிறோம். ஸோ அதனால் வாங்குகிற வீட்டை நீங்கள் பொட்டென்ஷியலாக நல்லதொரு வீடாக, நல்ல ஒரு அமைப்பான ஒரு வீடாக மாற்றுவோம். வாங்க இப்போ அப்படியே மேலே போய் பார்ப்போம். வாங்க அப்படியே வாங்க 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 வாங்க. ரைட். இங்கே பாருங்கள். ரைட். மற்ற இந்த வீட்டில் வந்து நல்ல வெளிச்சம் இருக்குது. ரைட். வெளிச்சமாக இருக்க வேணும். இப்படியே இந்த மாதிரியான வெளிச்சமான அமைப்புகள் வந்து இருக்க வேணும். ரைட். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து பாக்ஸ் ரூம். ரைட். இது வந்து பாக்ஸ் ரூம். இதுன்ற ஒரிஜினல் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே லொஃப்ட்டுக்கு. ரைட். லொஃப்ட்டுக்குரிய ஸ்பேஸுக்கு இந்த இடத்து பாருங்கள், சின்ன ஒரு இடம். இப்போ இதில் வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணி ஸ்டே கேஸ் வந்து கொண்டு போக வேணும். ரைட். இப்போ ஸ்டே கேஸ் அதை எப்படி டிசைன் பண்ணிக்கணும்னா, இந்த பாக்ஸ் ரூம் இருக்குது தானே, இதை ஃபர்தராக ஒரு 600 போனால் இங்கே எங்கட ரூம் ஸ்பேஸ் இல்லையா? ஸோ 3 பெட்ரூமை 4 பெட்ரூம் ஆக்கணும் இல்லையா? 3 பெட்ரூம் திருப்பி 3 பெட்ரூம் ஆகக்கூடாது. அப்போ அதில் என்ன நாங்கள் எங்களுக்குரிய வழின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பாத்ரூம் இருக்குது. ரைட். டாய்லெட் இருக்குது, அங்கால பாத்ரூம் இருக்குது. ரைட். பார்த்தீங்களா? இப்போ இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டையும் வந்து புஷ் பண்ணி பின்னுக்கு தள்ளி, அதே மாதிரி இந்த பாத்ரூமை தான் சொல்கிறேன். ரைட். இந்த டாய்லெட்டை வந்து பின்னால் புஷ் பண்ணி இந்த ஸ்டே கேஸை மேலே கொண்டு வர போகிறோம். மேலே கொண்டு வந்து இதை ஃபர்தராக, அதாவது இது இங்கே டபுள் ஸ்டோரி போதானே, போகிறபடியால் அது போனான்னா போகாட்டின்னா இந்த பாத்ரூம் வந்து தாராளமாக காணும். கொண்டு வந்து ரீடிசைன் பண்ணி அந்த ரூமில் டச் பண்ணாமல் ரிட்டர்னுக்கு அப்புறம் மேபி ஒரு கொஞ்சம் போகலாம் தரலாம். பட் ஆனால் வி வில் சி. ரைட். இது இன்னொரு மேட்டர். அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி. மேலே பாருங்கள், கீழே பாருங்கள், சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓ மை காட். ரைட். உண்மையாக அப்போ இதை வந்து நாங்கள் எல்லாமே ஸ்ட்ரிப் அவுட் பண்ணி பேக் டு பிரிக்ஸ்ன்னு சொல்லுவேன். இப்போ இந்த வோல்களெல்லாம் வந்து தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் 1930 1940 கட்டப்பட்ட வீடுகள். இந்த வீடுகளை வந்து கம்ப்ளீட்டாக உடைச்சு கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரிப் அவுட் பண்ணி பேக் டு வால் பிரிக் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி சீலிங்கும் வந்து லொஃப்ட்டுக்கு வந்து சீலிங் ஹைட் வந்து பார்த்தா காணாது உண்மையாக. அப்போ அதை கொஞ்சம் நாங்கள் ட்ராப் பண்ணி அந்த ஸ்பேஸை கொஞ்சம் கெயின் பண்ணி இது கிட்டத்தட்ட இதே ஹைட் கொண்டு வந்தால்தான் நன்றாக இருக்கும். அப்படியே வந்து பாருங்கள், இங்கே வெளியில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இது காட்டுறாங்க. இது எக்ஸ்டென்ஷன் வந்து செய்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியல, மேலே இருந்து பார்க்கல அதனுடைய அமைப்பு உங்களுக்கு கிட்ட தெரிகிறது. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? மின்னல் வேறுற போது நல்ல லென்த்தான ஒரு கார்டன். ரைட். ஆகவே இது அதே மாதிரி இங்கே பாருங்கள், ரேடியேட்டர் பாருங்கள் இந்த பொசிஷனில் போட்டிருக்காங்கன்ட்டு. உண்மையாக ரேடியேட்டர் வந்து விண்டோவுக்குள்ளே தான் பெறணும். அங்கே தான் குளிர் வாரது ஸ்டாப் பண்ண தான் ரேடியேட்டர் ஒளி இந்த பக்கம் போடணும். இதெல்லாம் பழைய காலத்து அமைப்பு. அதே மாதிரி இந்த ரேடியேட்டர்ஸ் இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ளோர் கால வருது. இது அவ்வளோமே கட் பண்ணி ஓலுக்குள்ளால் வந்து அன்ஈவென்ட் அந்த ஸ்பேஸஸ் வந்து ஒரு காலத்தில் க்ளீனிங் பண்ணக்குள்ள வசதியாக அமைப்பான இதில் வந்து நாங்கள் அதை ஒரு சின்ன டீட்டெயிலோட வந்து நாங்கள் செய்து கொடுப்போம். இங்கே மாஸ்டர் பெட்ரூமை பாருங்கள். அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் இங்கே இந்த கண்டிஷனில் பார்த்தீங்களா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே கம்ப்ளீட்டாக உடைச்சி ரீபர்பிஷ் பண்ணி முழுக்க நாங்கள் செய்து கொடுப்போம். ஆகவே இதுதான் இந்த வீட்டினுடைய இது. ஆகவே மறந்துடாதீங்க, ஒரு வீட்டை வாங்கிக்கல என்ன மாதிரியான வீடு வாங்கணும்ன்ற ஒரு சின்ன ஒரு தெளிவு என்னால் என்ற ஒரு தெளிவு உங்களுக்கு தந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க.
இன்னும் நீங்கள் வீடு பார்க்குற ஆளாக இருந்தால் இந்த காணொலியை பார்க்குற ஆளாக இருந்தால் என்னுடைய சேனலை முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அப்டேட்டுகள் நாங்கள் சுட அப்டேட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தால் தான் உங்களுக்கு உடனடியாக அந்த காணொலி வந்து சேரும். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கன்னு உங்களோட அன்போட உரிமையோட கேட்டுக்கொண்டு வேறு என்ன உங்களுடைய வீடு வாங்குறதுல எதுவும் கொஷின் இருந்தால் ஐடியா வேணும்னு சொன்னால் தாராளமாக எனக்கு கால் பண்ணலாம். எனக்கு ஷேர் பண்ணி எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, இந்த வீடு வாங்கலாமா, இதில் பொட்டன்ஷியல் இருக்குது, என்னென்ன செய்யலாம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ஆகவே தண்ணுங்க, எல்லா வீடுமே எல்லாமே செய்ய முடியாது. பிளானிங் பர்மிஷன்களை பொறுத்து அது அந்தந்த ஏரியா கவுன்சிலையும் பொறுத்து அந்தந்த ஏரியா ரெஸ்ட்ரிக்ஷன்களையும் பொறுத்து. ஆகவே உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட ஆர்கிடெக்சராக இருக்கலாம், ஸ்ட்ரக்சர் டிசைனிங்காக இருக்கலாம், அல்லது ஸ்ட்ரக்சர் கால்குலேஷனாக இருக்கலாம், அல்லது சிம்னி ரிமூவல் ரிமூவல், பார்ட்டி போல் அக்ரிமெண்ட், பிளம்பிங், எலக்ட்ரிக் போன்ற அனைத்து விதமான சேவைகளும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கம்ப்ளீட்டாக முடித்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் எடுத்து உங்களோட கையில் மிக குறைந்த கால பகுதியில் தொழில்நுட்பம், அதாவது இந்த செக்ஷனில் ஊறிப்போன ஆக்கள் சொல்லுவாங்க தான், நாடி நரம்பு சதை புத்தி ரத்தம், அதில் இந்த செக்ஷனில் ஒரே ஆள் எல்லாமே செய்ய முடியாது. அந்தந்த செக்ஷனுக்கு ஏற்றால் அந்தந்த வேலைகளை முடித்து உங்களோட கையில் தருவோம். ஆகவே உடனடியாக அழையுங்கள் 075 08 64 7864. யூ வாண்ட் இட், வே பில்ட் இட். எஸ்பி கன்சல்டன்சி. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பின் AK சுமன். நன்றி, வணக்கம்.